தமிழக வெற்றி கழகத்தில் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இணைய திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பால் தற்பொழுது பாஜகவில் இணைவதை விட தமக்கு தமிழகத்தில் அதிகாரங்கள் வேண்டும், அதற்கு நிச்சயம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்பட்டால் மக்களின் ஆதரவும் தன் பெயர் இருக்கக்கூடிய கெட்ட பெயரும் அழிந்துவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தற்பொழுது பாமக முன்னாள் தலைவர் என்றே கூற முடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உண்மையான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வாய்ப்பு என்பது கூட்டணி என்பது நிச்சயமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தலாம். ஆனால் எந்த கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி மட்டும் வைத்துவிடக்கூடாது என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை தற்பொழுது கண்காணித்து வருகிறது. தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், இந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் வெற்றி என்பது 100% உறுதியாகும் என்பதை நீங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறீர்கள்? உங்களது ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். தற்பொழுது அன்புமணி அவர்கள் பாமகவை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முயற்சியில்தான் ஆரம்பத்தில் ஈடுபட்டு வந்தார். தற்பொழுது பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாமகவை கட்சியில் இணைப்பது பற்றியான எந்த ஒரு ஆலோசனையும் அன்புமணியிடம் தெரிவிக்கவில்லை. இதனால் அன்புமணி அவர்களை விட ராமதாஸ் ஐயா அவர்களிடம்தான் அதிக அளவு பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். தற்பொழுது திமுகவிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்திவிடலாம் என்ற தற்பொழுது அன்புமணி அவர்களது முடிவு வெற்றியை ஏற்படுத்துமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகமாகவே இருக்கிறது. பணத்தை கொடுத்து ஓட்டுக்களையும் கூட்டத்தையும் கூட்டுகின்ற கட்சிகளுக்கு நடுவே அன்பிற்கும் பாசத்திற்கும் மட்டுமே வருகின்ற கூட்டமாக தாவேகாவின் கூட்டம் இருக்கிறது. உண்மையான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்னதான் அணில் குஞ்சு என்று ஆளும் கட்சியினரால் கூறப்பட்டு வந்த நிலையிலும் அவர்களது ஓட்டுக்கள் இல்லாமல் இன்று நீங்கள் முதல்வராகவோ அமைச்சர்களாகவோ செயல்பட்டிருக்க முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு கட்சியின் தலைவரது செயல்பாடுகளை வைத்துதான் உங்களது விமர்சனம் இருக்க வேண்டுமே தவிர கேலி கிண்டலுக்கு ஆளாவது நிச்சயம் தமிழக மரபு கிடையாது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கப்பட்டத நிலையில் தாவேகாவில் இணையலாமா வேண்டாமா என்பதை கூறுங்கள்.